நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸில் வந்து லட்டூஸ் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், மில்லட்ஸ் வெரைட்டிஸ்லையும் பண்ணிகிட்ருக்கோம். அது போக இட்லி பொடி வெரைட்டிஸில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் இட்லி பொடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே வெந்தய கழுவி பண்ணுவாங்க. இப்போ நம்மகிட்ட நல்ல மூவிங்கில் இருக்கிற யூனிக் ப்ராடக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய இட்லி பொடி, வெந்தய லட்டு. எங்கள் சைடு மூவிங் இருக்குது நல்ல மூவிங் பார்த்தீங்க அப்படின்னா நவதானிய சப்பாத்தி மிக்ஸ் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது. அதே போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்டூஸ் வெரைட்டிஸ் இது வந்து நம்மளோட காம்போ பேக். இது வந்து 10 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து கலந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, காட்டியானம். இப்பெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்த்துருப்போம்னா ஒரே கம்பு லட்டுனா கம்பு லட்டு மட்டும்தான் இருக்கும். இப்படி எல்லா மில்லட்லேயும் ஒரு லட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வாசாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன். 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் நான் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது 8வது பேட்சில் கௌதம்ன்றவரை அறிமுகப்படுத்துகிறோம். உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மில்லட்டில் உணவுப் பொருள்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன்னாங்க. மில்லட்டில் லட்டு வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அவரோட பிஸ்னஸை பற்றி இங்கே பேச போகிறாரு. நம்ம கேட்போம். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், உடல் ஆரோக்கியம். இந்த 4 மட்டும்தான் நம்ம மனுஷனுக்கு தேவைப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் உடுக்க உடை தர முடியாது, இருக்க இருப்பிடம் தர முடியாது. பட் ஆனால் உணவும் நம்மளால் தர முடியும். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா என்னது ரொம்ப நாள் எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருத்திப்பால் வந்து செய்யணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ அதை வந்து நான் மதுரையில் போய் கற்றுக்கிட்டேன். அதில் தான் வந்து ஷாஜகான் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது மூலிமா நாங்கள் வந்து பருத்திப்பால் தான் சின்ன ஒரு தொழிலாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டாக சூப் வெரைட்டிஸ் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம வந்து இப்போ உடுமலைப்பேட்டையில் வந்து ஒரு சூப் கடை ரன் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் மார்னிங் வந்து 6 to 9:30 வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்லட் வெரைட்டிஸ் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. இட்லி பொடி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கார வகைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூனிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸில் வந்து லட்டூஸ் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், மில்லட்ஸ் வெரைட்டிஸ்லையும் பண்ணிகிட்ருக்கோம். அது போக இட்லி பொடி வெரைட்டிஸில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டக்காய் இட்லி பொடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். சுண்டக்காய் இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் நம்மளுக்கு வந்து நல்லா ஊறும். அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்மகிட்ட யூனிக் ப்ராடக்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக் ப்ராடக்ட். இப்போ நம்மகிட்ட நல்ல மூவிங்கில் இருக்கிற யூனிக் ப்ராடக்ட்னு வந்து பார்த்திங்கன்னா வெந்தய இட்லி பொடி, வெந்தய லட்டு, ப்ளஸ் வந்து எல்லாருமே வெந்தய கழுவி பண்ணுவாங்க. நம்ம லட்டு வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம், இட்லி பொடி வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே வந்து வெந்தய பொடி மட்டும் தந்துட்டுருக்கோம். ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெல்லிக்காய் இட்லி பொடி பண்ணிகிட்ருக்கோம். அது போக நம்ம வந்து சப்பாத்தி ப்ரீமிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எல்லாருமே சப்பாத்தி ப்ரீமிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மில்லட் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய அரிசியிலும் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சைடு மூவிங் இருக்க நல்ல மூவிங் பார்த்திங்க அப்படின்னா நவதானிய சப்பாத்தி மிக்ஸ் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது. அதே போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லட்டூஸ் வெரைட்டிஸ் இது வந்து நம்மளோட காம்போ பேக். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு. இது வந்து 10 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து கலந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, காட்டியானம், பூங்கார், சிவப்பு கவுனி, சோளம், கம்பு, இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது. அது போக நம்மகிட்ட வெந்தயமும் ப்ளஸ் நவதானியமும் நம்மகிட்ட இன்னொரு ஸ்பெஷல் யூனிக் ப்ராடக்டாக நம்மகிட்ட பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான விலையில் எல்லாத்துக்கும் உணவுப் பொருட்கள் வந்து போய் சேரணும். அதுவும் இல்லாமல் பசியில்லா உணவகம் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இப்போ வந்து என்னோடய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சாந்தி கேஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரிபிள்எஸ் இருக்குது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி 15 ரூபீஸ்க்குள்ள எல்லாத்துக்குமே வந்து உணவுப் பொருட்கள் வழங்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஹெல்த் ஓரியன்டில் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அது வந்து 2030க்குள்ளே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. இப்போ நாங்கள் கடந்த ஒரு 2 இயர்ஸாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்தராக வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே கொண்டு வரல. லோக்கலில் வந்து உடுமலைப்பேட்டை அரௌண்ட் பழனி வரைக்கும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கங்காட்டி அங்கே எல்லாம் குட் மூவிங்கில் இருக்குது. இப்போ ஏன் வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பீப்புள்ஸ் நிறைய வாண்டட் வரங்காட்டியும் அவங்களுக்கு வந்து ஃபர்தராக குட் ப்ராடக்ட்ஸ் வந்து போய் சேரணும். நிறைய பேர்த்துக்கு வந்து போய் சேர முடியுது. ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து அவங்க தேடிகிட்டே இருக்காங்க, மக்கள் வந்து ரொம்ப தேடிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்து லான்ச் பண்ணுறோம். 2025 ஃபஸ்ட்டில் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். பை லிங்க்கும் கொடுக்குறோம். ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படின்னா
எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கௌதம் மிக சிறப்பாக பேசினாங்க. அவர் ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்திருக்காரு. அவர் சொன்னது வந்து வெந்தய இட்லி பொடி. இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். வெந்தய இட்லி பொடி, சுண்டக்காய் இட்லி பொடி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேரே. ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்டில் பார்த்தீங்கன்னா 10 வெரைட்டி இருக்குங்களா இதுக்குள்ளே? அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காம்போ பேக்கு, ஒரு மில்லட்லேயும் ஒரு லட்டு அந்த மாதிரி. யூஸ்வலாக நம்ம வந்து எப்படி பார்த்துருப்போம்னா, ஒரே கம்பு லட்டுனா கம்பு லட்டு மட்டும்தான் இருக்கும். இப்படி எல்லா மில்லட்லேயும் ஒரு லட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பாக இருக்குங்க. இது தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கௌதமுடைய நம்பர் கொடுக்குறோம் நாங்கள். அது வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வேணும்னா அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி கௌதம், மிக சிறப்பாக பேசுனீங்க.